இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் தான் கிங்கு. இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணுறாரு. என்னதான் மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணாலும் அவர் ஒன்றும் கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் தான். நம்ம ஹீரோவும் அதே கம்பெனியில் உள்ள அந்த வெப்சைட்டில் பொண்ணுங்களை வந்து வளவரிச்சு தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எதுவுமே நம்ம ஹீரோக்கு அமைய மாட்டுது. இதனால் காண்டாகி போன நம்ம ஹீரோவும் கஸ்டமர்ஸ் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோக்கு பதிலாக தன்னோட ஃபோட்டோவை கொடுத்து இந்த பையன் வந்து ஓகேன்னு சொல்லுங்கள், உடனே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால காண்டாகி போனால் நம்ம கஸ்டமரும் அவரை வந்து எம்டிட்ட கோர்த்து விட்டுருந்தாங்க. அந்த கம்பெனியோட எம்டி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். கஸ்டமர்ஸ் மாப்பிள்ளை ஃபோட்டோ கேட்டாங்கன்னா நீ உன்னோட ஃபோட்டோவை கொடுத்துக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவே திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் லட்டு கடையில் வேலை பார்க்குறவ 2 லட்டு எடுத்து சாப்பிட்றது இல்லையா, அது மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இந்த நக்கல் பேச்சு கொண்டு உனக்கு வந்து குறைச்சல் இல்லடா, இதனால தான் உனக்கு யாருமே வேலை தர மாட்டாங்க, நானும் சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு உனக்கு வேலையும் போட்டு கொடுத்து உனக்கு 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். சரி இவ்வளவும் பண்ணி நீ எனக்காண்டி வேலை பார்ப்பேன் பார்த்தா நீ வந்து உனக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதுல வர பணத்தை வச்சு உன்னோட கடன் அடைக்கலாம் சொல்லிட்டு தானே நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்க மாட்டுது, நீ வந்து வேண்டிக்கோ, உன்னோட பணம் வந்து சீக்கிரமா உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோவோட காலிங் பெல் அடிக்குது. யாருடா அப்படின்னு பார்த்தா வெளியே வந்து சாமிநாதன் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட பாருங்க அவர் வீட்டில் பேபி டோபி அப்படின்னு 2 கால்களை வர வச்சிருக்காரு. ஹீரோவும் வந்துட்டு நான் கதவை திறந்தது மட்டும் இல்லாம இன்னுமா உனக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமிநாதனும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ வந்த வேலையை பாரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்த அந்த பேபி டோபி 2 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ கிட்ட சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவரும் அவர் வீட்டுக்குள்ள போறாரு. பொண்ணு கிடைக்கலையே அப்படின்ற சோகத்துல நம்ம ஹீரோவும் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல அங்க வந்த புரோக்கர் மனபோலாவும் உனக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரத்னகிரி ஜமீன் இருக்காருல அவங்களோட பொண்ணு தான். அவருக்கு 1000 ஏக்கர் நஞ்ச 1000 ஏக்கர் புஞ்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜமீனுக்கு மொத்தமே 2 வாரிசு தான். அதுல நீ வந்து அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல பாதி சொத்து உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஆசையை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்க வந்து 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க. சொந்த வீடு வேணும், மாப்பிள்ளை வந்து நல்லா சம்பாதிக்கணும், அது மட்டும் இல்லாம அவர் வந்து அனாதையா இருக்கணும். இந்த 3 கண்டிஷனுமே நீ தான் ஒத்து வருவ. சரி வா நாளைக்கு வந்துட்டு அந்த பொண்ணை போய் பார்த்து பேசி முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மனோபலாவும் சொல்லிக்கிட்டு போறாரு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் மனோபல பேச்சு கேட்டுட்டு அந்த ஜமீன் பொண்ணை பார்க்க போறாரு. நம்ம ஹீரோ அரண்மனையில வந்து இறங்குனதுமே பட்டாசு வெடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மயிலாட்டம் ஒயிலாட்டம் அப்படின்னு தடப்புடலாம் நம்ம ஹீரோ வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊரோட பேங்க் மேனேஜர் அவங்களுக்கு வந்து பன்னீர் தொழிச்சு வரவழைச்சிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஃபுல்லாமே நம்ம ஹீரோவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே குஷியில நம்ம ஹீரோவும் அந்த அரண்மனைக்குள்ள போய் உட்கார்றாரு. நம்ம ஜமீனும் அவரோட பையன் சரவணனும் வந்து உட்கார்றாங்க. நம்ம ஜமீனுக்கும் நம்ம ஹீரோ பிடிச்சு போயிருது. அப்பதான் நம்ம ஹீரோவும் எனக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபா கடை இருக்கு, அதுக்காண்டி தான் நான் அந்த கல்யாணமே பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஜமீனும் ஒரு பிரச்சனையே இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் சரி பொண்ணுக்கு காமிக்க மாட்டீங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜமீன் பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. பொண்ணு வந்து பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு பிடிச்சு போயிருது. சரி பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் தனியா பேசுறதுக்காண்டி போறாங்க. அந்த டயத்துல நம்ம ஜமீனும் எங்க வழக்கத்துல இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் எதையோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஜமீன் வந்து அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஜமீனும் சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இப்போ கூட வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ல நம்ம ஜமீனும் உடனே அவர் பக்கத்துல இருக்க ரூமுக்கு கூட்டு போறாரு. அங்க ஆல்ரெடி நம்ம ஐயர்கள் ஃபுல்லாமே மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஜமீன் இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஜமீன் அங்க இருக்கிற அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் அவரை கூட்டு வந்திருப்பாங்க. அதை சைன் போடுறக்காண்டி நம்ம ஹீரோ போற டயத்துல நம்ம ஹீரோயின் எதையோ சொல்ல வராங்க. அவரு இருந்த குஷி சைனையும் போட்டுருந்தாரு. இருக்கிற ஊர் மக்களோட சேர்ந்து நம்ம ஹீரோவும் குஷியா ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல கூட பாருங்க நம்ம ஹீரோயின் அவங்க அவரோட சட்டப்பையில ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த லெட்டர் எதையுமே படிக்காம கல்யாணமா தடப்படலாம் நடந்து முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே அந்த அரண்மனையில இருந்து ஒரு பொருளா எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பேங்க் மேனேஜரும் அந்த அரண்மனையை ஜப்தி பண்ணிருந்தாரு. அப்பதான் நம்ம ஜமீன் ஹீரோ கேட்கிறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் நம்ம ஜமீன் சொல்றாரு நான் வந்து நிறைய கடை வாங்கி வச்சிருக்கேன், அதனாலதான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதை ஃபுல்லா கழிக்கிறதுக்காண்டி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருக்கிற அந்த சொந்த வீடையும் 10 கோடி ரூபாய் ஜப்தி பண்ணிட்டு அந்த பேங்க் மேனேஜர் அங்க இருந்து போயிருந்தாரு. இப்ப நம்ம ஜமீனுக்கு மிச்சம் இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கார் மட்டும்தான். அந்த கார்ல நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு நம்ம ஜமீனும் போறாரு. நம்ம ஹீரோவும் சரி வேற வழி இல்லாம அவங்க தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு வராரு. இதுக்கெல்லாம் காரணமான அந்த புரோக்கர் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல அந்த புரோக்கரும் அங்க இருந்து எஸ்ஐ ஓடி இருந்தாரு. கண்ணிலே பட மாட்டுறாரு. கல்யாணம் முடிச்சு வந்த அவங்களுக்கு பேபி டோபி அவங்க 2 பேரும் தான் ஆரத்தியில் நடத்தி வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கோவத்துல நான் வந்து எப்பவுமே உண்மையா தான் இருந்தேன், எனக்கு வந்து சொந்தங்க தான் யாருமே இல்லை சொல்லிக்கிட்டு நானும் உண்மையை தான் சொன்னேன், ஆனா நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கோப்பப்பட்டுட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. என்னதான் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் எடுக்காம போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜமீனும் சரவணனும் அங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கலாட்டா
கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி அவர் ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே புது பொண்டாட்டிக்கு வேலை வைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அவர் ஆபீஸுக்கு கிளம்புறாரு. சரி புது பொண்டாட்டி விதவிதமா சமைச்சு வச்சிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸே எதிர்பார்த்து அந்த டிஃபன் பாக்ஸுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோ அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தா அது வந்து வெறும் கழுவி வச்சிருக்க வெறும் பாக்ஸ் மட்டும்தான். இதை பார்த்ததுமே நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே கலாட்டா பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இவர் வெறும் டிஃபன் பாக்ஸ் ஆபீஸுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றது. அங்க கட் பண்ணி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல போலீஸ் எல்லாருமே மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்க டயத்துல இன்டெலிஜென்ஸா இருக்கிற சுகுமார் அவர் வந்துட்டு 4 நாளைக்கு முன்னாடி மும்பைல ஒருத்த மாட்டிக்கிட்டான். அவங்கள விசாரணை பண்ணதுல இந்தியாவில் நடக்கிற ஃபுட்பால் மேட்ச்ல பாம் வைக்கிறதுக்காண்டி அவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம கமிஷனரும் ஏன் ஃபுட்பால் மேட்சை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு கேட்க அப்படி பண்ணாதான் உலகத்துல வந்து இந்தியா வந்து ஒரு சேஃப் இல்லாத கண்ட்ரி அப்படின்னு உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இன்டெலிஜென்ஸ் சுகுமார் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த இது வந்து நம்ம தடுக்கணும்னா போலீஸோட பாதுகாப்பு கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிஷனர் கிட்டையும் சொல்றாரு. அங்க கட் பண்ண இங்க நம்ம டெரரிஸ்ட் கும்பலோட தலைவனை காட்டுறாங்க. அவனும் ஒரு கஞ்சி சாதத்தை எடுத்து வந்துட்டு அங்க தள்ளுவண்டியில இருக்கிற ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கான். அவரு அங்க இருக்கிற பட்டன் அமுக்குறாரு. அது மூலமா அவருக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த டெரரிஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிறான். அந்த வீல் சேர்ல உட்காந்துருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா நம்ம டெரரிஸ்டோட அப்பா மாதிரி தெரியுது. அந்த டயத்துல தான் நம்ம கமிஷனரும் அந்த டெரரிஸ்டோட லீடருக்கு கால் பண்ணி நீ பாம் வைக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல இதை உடனே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அதுக்கு நம்ம லீடரும் ஏன் ஃபுட்பால் கிரவுண்ட்ல பாம் வைக்காட்டா என்ன வேற எங்கேயுமே பாம் வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போனையும் கட் பண்ணிட்டு தன்னோட டீம் ஆளுங்களுக்கும் கால் பண்ணிட்டு அந்த பாம் வைக்கிறவன் எப்பண்டா வருவான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரும் நாளைக்கு வந்துருவான் பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் போனை கட் பண்றாங்க. அங்க கட் பண்ண இங்க நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்களை ஃபுல்லாமே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜமீனும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் நேராக வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இதெல்லாம் உங்க காசுல பண்ணணும் என் காசுல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு போயிருந்தாரு. நம்ம ஹீரோயினும் என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம ஹீரோவையும் சமாளிக்க முடியாம அது மட்டும் இல்லாம நம்ம ஜமீன் அப்பாவையும் சமாளிக்க முடியாம அவங்களும் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமிநாதனும் விருந்த ரசிச்சு சாப்பிட்டுட்டு போறாப்ல. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான எம்டி அவரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இடத்துல அங்க இருக்கிற பேபியை பார்த்தது மட்டும் இல்லாம அவரு வளைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பேபியை நம்பர் கொடுத்துட்டு எப்போ வரனாலும் கால் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேபி அங்க இருந்து கிளம்புது. அப்படித்தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ ஆபீஸ் போற டயத்துல நம்ம ஜமீனும் அங்க இருக்கிற பாத்ரூம் சுவிட்சை போற டயத்துல அவருக்கு சாக்கடிச்சு கீழே விழுந்துருந்தாரு. நம்ம ஹீரோயினும் நம்ம சரவணனும் அவங்க அப்பாவை எவ்வளவு எழுப்பிக்கிட்டு இருக்காங்க, எந்திரிக்க மாட்டேங்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்தது மட்டும் இல்லாம அவரு ஜமீன் வேமா எந்திரிச்சு நின்றுதாரு. உடனே எனக்கு ஒண்ணுல மாப்பிள்ள நீங்க ஆபீஸ் போங்க சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை அமுச்சு வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஆபீஸ் போறாரு. அந்த டயத்துல அங்க இருக்கிற எம்டி வந்துட்டு இந்த நம்ம கம்பெனி வந்துட்டு 1 லட்சம் பேருக்கு வந்து திருமணம் நடத்தி கொடுத்துருக்கு. இதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காண்டி இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி நடக்க போகுது. அதனால உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்துருங்க சொல்லிக்கிட்டு நம்ம எம்டியும் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃபு கிட்ட தயங்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃபும் கிளம்புறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஜமீனும் மற்றும் சரவணம் 3 எல்லாருமே மொத்தமா கிளம்புறாங்க அந்த பார்ட்டிக்கு. நம்ம ஹீரோ அவங்கள பார்ட்டிக்கு கூட்டு போனதுதான் மிச்சம். ஆனா ஹீரோயின்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோயினும் நீங்க என் மேல கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நான் வந்துட்டு உங்களுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது தனியா எந்திரிச்சு பேச போற டயத்துல எங்க அப்பா தான் ஜமீனு அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம நான் சைன் போற டயத்துல கூட உங்க கையை வந்து தடுத்தேன். ஆனா நீங்க அதெல்லாம் கண்டுக்கிடாம நீங்க சைனும் போட்டுட்டீங்க. சரி அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ஃபுல்லாமே சொல்லிடலாம் சொல்லிட்டு உங்க பாக்கெட்ல ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சேன். ஆனா நீங்க எதையுமே கண்டுக்கிடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சாரி நான் இனிமேல் உங்ககிட்ட நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜமீனும் சரவணனும் குடிச்சுக்கிட்டு ஏன்டா சிக்கன் சூடா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற வெயிட்டர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம எம்டியும் யாரடா அந்த பட்டிக்காட்டனெல்லாம் உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்கள அடிக்க போற டயத்துல நம்ம ஹீரோவும் நம்ம எம்டி அடிச்சது மட்டும் இல்லாம அவரு அங்க இருந்து போறாரு. அதுக்கடுத்தனால நம்ம ஹீரோக்கு வேலையும் போயிருது. அது மட்டும் இல்லாம நம்ம எம்டியும் நான் கொடுத்த 25 லட்சம் ரூபாய் உடனே கொடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறி நம்ம ஹீரோக்கு போனும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் உங்களாலதான் என் வேலை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜமீனையும் சரவணனையும் வீட்டை விட்டு அனுப்புறாங்க. எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டயத்துல நம்ம எம்டியும் அந்த அபார்ட்மெண்ட் சைடு வராரு. அவங்கள பார்த்துட்டு அவரோ என்னை வந்து மன்னிச்சிருங்க, நாங்க பண்ண தப்பாலைய மாப்பிளையை தண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜமீனும் அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டு வராரு. நம்ம எம்டி ஏன் அந்த அபார்ட்மெண்ட் வந்தாரு, அது மட்டும் இல்லாம ஏன் ஒரு மாதிரியே தயங்கி நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம போக பார்க்கலாம். நம்ம எம்டியும் ஏதோ ஒரு பதட்டத்தோட சரி பாத்ரூம் போலாம் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற சுவிட்சை போக அந்த சுவிட்ச் வந்து ஆல்ரெடி லூஸ் கனெக்ஷனா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஷாக் அடிச்சு அவர் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோவும் சரி வேற ஏதாவது கட்டைக்கிட்டே எடுத்து அவனை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க குடும்பத்துல இருக்க 3 பேருமே ஒண்ணு சேர்ந்து அவர் அடிக்க நம்ம எம்டி சம்பவ இடத்துல உயிரிழந்திருந்தாரு. நம்ம ஜமீனும் சரவணனும் நைஸா ஏசாக போற டயத்துல நம்ம ஹீரோவும் அவங்கள பாத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து தானே கொலை பண்ணீங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம பேபியும் நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள வராங்க. வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற எம்டியை கூப்பிட்டு அங்க இருக்கிற சோஃபால உட்கார வைக்கிறாரு. அவரு சிரிச்ச மணிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பேபியும் வந்தது மட்டும் இல்லாம இவன் வந்து என்னோட கஸ்டமர் தான், வந்துட்டு பணம் கொடுக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிக்க போற டயத்துல நம்ம எம்டியும் கீழே விழுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம பேபிக்கு புரியுது குடும்பமா சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தை வெளியே சொல்லலாம் சொல்லிக்கிட்டு நம்ம பேபியும் வெளியே போற டயத்துல நம்ம ஹீரோவும் இவன் வந்து உன்னோட வீட்டுக்கு வந்ததுனால
தான் இவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து வெளியே சொல்லிடுவேன். நீ வந்து இந்த விஷயத்துல வந்து சம்மந்தப்பட்டுட்ட, இனிமேல் எங்கேயுமே எஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இவன் வந்து அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தது வந்து இந்த நமக்கு அபார்ட்மெண்டோட வாட்ச்மேன் பார்த்திருப்பான், அதனால கண்டிப்பா அவன் வந்து ஒரு சாட்சி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல உடனே நம்ம பேபியும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம பேபியும் எனக்கு தெரிஞ்ச பாடி பலராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அந்த மாதிரி அடையாளம் தெரியாத பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஜிஹெச்ல போய் சேர்ப்பான், அவங்ககிட்ட வேணா ஒரு உதவி கேட்கலாமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பேபியும் அவங்களுக்கு வந்து கால் பண்றாங்க. நடந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம பேபியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பலராமும் நீங்க வந்து அந்த பணத்தை வந்து யாருக்குமே தெரியாம கொண்டு வந்துருங்க, அது மட்டும் இல்லாம பணத்தையும் கொண்டு வந்துருங்க, நான் மிச்சத்தெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் போனை கட் பண்றான். இவங்களும் அதுக்கு அடுத்த நாள் எல்லாரும் தூங்குற டயத்துல அவனை வந்து வெளியே கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் அவரை பார்த்த வாட்ச்மேனும் இவன் யாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம பேபியும் என்னோட கஸ்டமர் தான் கொஞ்சம் குடிச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை ஒரு வழியா கொண்டு போயிட்டு அந்த பாடி பலராமட்ட கொடுத்துருந்தாங்க. சரிடா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட குடும்பமும் வீட்டுக்கு வர டயத்துல நம்ம எம்டி அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட குடும்பமும் அதிர்ச்சி ஆயிருந்தாங்க. நம்ம எம்டியும் என்னோட பணத்தை எப்படா தருவ சொல்லிக்கிட்டு அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே அதிர்ச்சியா நம்ம எம்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் டிவியில ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி குண்டு வைக்கிறதுக்காண்டி ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும் சொல்லிக்கிட்டு அவரோட போட்டோவையும் போடுறாங்க. அந்த போட்டோவும் நம்ம எம்டியோட போட்டோவும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ நேற்று நம்ம கொண்டு வந்து அந்த தீவிரவாதியை தான், அவனோட பணத்தை எப்படியாச்சும் மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கி நம்ம போலீஸ் கிட்ட கொடுத்தனா நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம மறுபடியும் அந்த பணத்தை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் பிளான் பண்றாங்க. நம்ம பேபியும் பலராம் கிட்ட கால் பண்ணிட்டு நாங்க கொடுத்த பாடியை மறுபடியும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம பலராமும் நான் வந்துட்டு அதை வந்து ஜிஹெச்ல இருக்கிற ஒரு தண்டை கொடுத்துட்டேன், அது வந்து மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனையும் கட் பண்றான். எப்படியும் நம்ம பலராமன்னா அந்த மாதிரி பைசா காண்டி அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால அந்த ஜிஹெச்ல இருக்க அந்த பணத்தை வந்து நம்ம எப்படியாச்சும் தூக்கி ஆகணும் சொல்லிக்கிட்டு இவங்களும் பணத்துக்காண்டி அந்த பணத்தை தூக்குறதுக்காண்டி பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டு ஆஸ்பத்திரிக்கு போனது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் இந்த பணத்தை வந்து வெளியே எடுக்கணும் சொல்லிக்கிட்டு அவரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம பலராமனும் அந்த நியூஸை பார்த்துட்டு எப்படியாச்சும் இந்த பாடியை வந்து வெளியே எடுக்கணும், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரனை டீல் பேசிட்டு எனக்கு 25 லட்சம் ரூபா உனக்கு 25 லட்சம் ரூபா சொல்லிட்டு டீலும் பேசுறாரு. சரி இந்த பாடியை எப்படியாச்சும் வெளியே எடுத்தாகணும் சொல்லிக்கிட்டு அவரும் தன்னோட டீமை கூட்டிட்டு அந்த மார்ச்சுரிக்கு வராரு. அங்க கட் பண்ண இங்க கமிஷனருக்கு நம்ம அந்த லீடர் கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம எப்படி அந்த பாஸ்கியோட ஒரு ரூபம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அந்த இன்டெலிஜென்ட் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, போட்டோ வந்து ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லும், ஆனா அவன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டா, நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு அவனை ஜாக்கிரதையாக பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அந்த தீவிரவாதி இறந்தது வந்து இவங்க யாருக்குமே இன்னும் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம லீடரும் போனை கட் பண்ணிட்டு சரி அவன் இருக்கிற லொகேஷனை பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அது வந்து ஜிஹெச்சை காமிக்குது. தன்னோட ஆளுங்க 4 பேர் அமைச்சிட்டு ஜிஹெச்ல இருந்து அவனை கூட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் மிகப்பெரிய பிளான போட்டது மட்டும் இல்லாம நம்ம பேபியையும் டோபியையும் நர்ஸா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சரவணா ஒரு டெட் பாடியா அங்க இருக்கிற அந்த மார்ச்சரிக்குள்ள கூட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டாக்டர் வேஷத்துல உள்ள போனது மட்டும் இல்லாம வெண்டிலேஷன் வழியா நம்ம அந்த தீவிரவாதியை வெளியே அனுப்புறாங்க. அந்த டயத்துல தான் அங்க வந்த ஒரிஜினல் டாக்டரும் நீங்க எந்த வார்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம பலராமனும் அங்க இருக்கிற பாடியை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு அவனோட கார்ல கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த டயத்துல தான் போலீஸ்காரனுக்கு கால் பண்ணிட்டு நான் வந்து பாடியை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம எம்டியும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து இவன் என்னடா நம்ம தூக்க வேண்டிய அளவை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் ஒரு பிளான் பண்ணி சரி நீ அவனோட உருவம் ஒரே மாதிரி தானே இருக்கு, நீ வந்து அவன் முன்னாடி போய் நட அப்படின்னு சொல்ல அவன் பலராமனும் என்னடா பாடி நடந்து போய்கிட்டு சொல்லிட்டு அந்த பாடியை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த தீவிரவாதிகள் கும்பல அந்த 4 பேருமே தன்னோட ஆளுங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பலராமன் பின்னாடி அவனும் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம எம்டியை வந்துட்டு நம்ம பலராமன் லாக் பண்ண பின்னாடி வந்த அந்த டெரரிஸ்ட் குரூப்பும் எங்காலையால மடக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அடிச்சு போட்டுட்டு நம்ம எம்டியும் தூக்கிட்டு போயிருந்தாங்க. நம்ம எம்டியும் நம்ம வந்து தீவிரவாதி இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை கொண்டுருவாங்க சொல்லிட்டு அவரும் பயத்திலேயே அந்த தீவிரவாதிகள் கூட போறாரு. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அங்க இருக்கிற அந்த பாடியை தூக்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் கேள்விப்பட்ட அந்த மார்ச்சில் இருக்கிற மாறன் அப்படின்றவரும் பலராமன் தாயா அந்த உடம்பு வந்து என்கிட்ட கொடுத்தான், இப்போ வந்து அந்த உடம்பு வந்து காணோம், என்னோட இடத்துக்குள்ளே வந்து அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாறனும் பலராமன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் அந்த டெரரிஸ்ட் ஆளுங்களும் உன்னோட போட்டோ வந்து எப்படியோ போலீஸுக்கு வந்து லீக் ஆயிருச்சு, இந்த விஷயத்தை ஃபுல்லாமே அந்த கமிஷனர் தான் சொன்னாரு, அதனால பிளானையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, பாம் வைக்கிற இடத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம எம்டியும் புரிஞ்சுக்கிறாரு இந்த நாச வேலைக்கு வந்துட்டு நம்ம கமிஷனரும் உடந்த அப்படின்றத. நம்ம எம்டியை பாஸ்கி அப்படின்ற அந்த தீவிரவாதி நினைச்சுக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு கூட்டும் போறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம இந்த பாடியை வந்து கமிஷனர்கிட்ட கொடுத்தனா நம்மளுக்கு எவ்வளவு பைசா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜமீனும் நம்ம சரவணனும் கனவும் கண்டுட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் சரவணனை கமிஷனர்கிட்ட அனுப்பி இந்த விஷயத்தை ஃபுல்லா சொல்லிட்டு வாடான்னு சொல்றாரு. நம்ம சரவணனும் அங்க போற டயத்துல நம்ம ஹீரோவுக்கு அந்த எம்டி வந்து கால் பண்றான், மச்சான் என்னை வந்து எப்படியாச்சும் காப்பாத்துறா, நான் வந்து இந்த டெரரிஸ்ட் கும்பல்ல தான் மாட்டிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்கட்டெல்லாம் போயிடாத, அந்த கமிஷனர் தான் இவங்க கூட உடந்தையா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம தங்கி இருக்கிற அட்ரஸையும் சொல்லிக்கிட்டு நீ எப்படியாச்சும் என்னை வந்து காப்பாத்திடான்னு சொல்லிக்கிட்டு போனையும் கட் பண்றான். நம்ம ஹீரோவும் ஐயோ இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம சரவணன் போய் நம்ம கமிஷனர்கிட்ட சொல்லிட்டு நம்மளோட திட்டம் ஃபுல்லாமே வேஸ்டா போயிருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த கமிஷனர் ஆபீஸுக்குள்ள வேகமா ஓடி போறாரு. நம்ம சரவணனும் அங்க இருக்கிற நடந்த விஷயத்தை ஃபுல்லாமே சொல்லிக்கிட்டு நம்ம கமிஷனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த
அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோ உள்ள வந்தது மட்டும் இல்லாம, சார் இவ வந்து ஒரு பிறவி பைத்தியம், நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதை நினைச்சுக்கிட்டு இவனும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம கமிஷனரும் அங்க இருக்கிற அந்த லீடருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இறந்து போயிட்டானடா அப்படின்னு சொல்ல, இல்ல அவன் வந்து என்கிட்ட தான் இருக்கான் சொல்லிக்கிட்டு நம்ம லீடரும் சொல்றாரு. நம்ம கமிஷனரும் சரவணன் எப்படியாச்சும் பத்திரமா கூட்டு போங்க, அது மட்டும் இல்லாம இவனோட மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து நாளைக்கு எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம சரவணனையும் அங்க இருந்து அமுச்சு வைக்கிறாரு. நம்ம எம்டியும் நம்ம லீடர் கிட்ட நம்ம வந்து இருக்கிற இடம் சேஃப் இல்ல, அதனால வேற ஒரு இடத்துக்கு போகலாம் சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருக்கேன், அவன் வந்து வருவான் சொல்ல, நம்ம லீடரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் எவ்வளவு பிளான் பண்ணிட்டு ஒரு வழியா நம்ம வந்து அந்த இறந்த பாடியை டெரரிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம எம்டி வந்து ரிட்டர்ன் கூட்டு வரலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம அந்த பாடியை தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு அவரு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கார்ல போய்கிட்டு இருக்க டயத்துல பின்னாடியே நம்ம பலராமனும் அவரை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். ஒரு டயத்துல அவரை மிஸ்ஸும் பண்ணிருந்தான். அந்த டயத்துல தான் ஒரு குட்டி காமெடி நடக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பலராமன் வந்து நம்ம பேபிக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாம, நீங்க போற காரை வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், நீங்க வந்து இப்ப அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சொல்ல, நம்ம ஹீரோவும் அவரோட லொகேஷனை அமுச்சு விட்டு ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவரே அந்த இடத்துக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்டோட வாட்ச்மேனா இருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்துட்டு இந்த பாடி வந்து முதல்ல பாத்துருப்பாருல, அந்த 50 லட்ச ரூபாய் ஆசைப்பட்டு அவரும் அந்த காரை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் இவங்க எல்லாத்தையுமே திசை திருப்பிட்டு அந்த எம்டி அனுப்புன அந்த லொகேஷனுக்கு போய் சேர்றாரு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட பாபி டோபி அது மட்டும் இல்லாம ஜமீன் சரவணன் கிட்ட வந்துட்டு, நான் போய் உள்ள போற 10 நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து அந்த டெரரிஸ்டோட பாடியை தூக்கிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் உள்ள போறாரு. நம்ம ஹீரோ உள்ள போனது மட்டும் இல்லாம நம்ம எம்டியும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னை காப்பாத்துறதுக்கு என்னடா பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கிட்ட வாங்கின 25 லட்ச ரூபா வந்து நீ கேட்க மாட்டேன்னு சொல்லு, நான் வந்து பிளான சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்கறதுக்கு இதுவாட நேரம் சொல்லிக்கிட்டு நம்ம எம்டி சொல்ல, நம்ம ஹீரோவும் இல்ல நீ சொன்னாதான் நான் சொல்லுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம எம்டியும் வேற வழியே இல்லாம சரி நான் உங்ககிட்ட அந்த பைசாவை கேட்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் எம்டி கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு என்னை அந்த லீடர் கிட்ட கூட்டு போனா அவன்கிட்ட போய் பேசிக்கிறேன்னு சொல்ல, நம்ம இல்ல எம்டியும் அவனை கூட்டு போனது மட்டும் இல்லாம இவன் தான் இங்க இருந்து நம்மளை வந்து சேஃபா வெளியே கூட்டு போவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம லீடரும் அவனை எல்லாமே செக் பண்ணது மட்டும் இல்லாம அவனை உட்காரையும் சொல்றாரு. அந்த ரூம்ல தான் அந்த வயசானவரும் இருக்காரு. அப்பதான் நம்ம லீடரும் என்னை எங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோவும் ஒரு பிளான் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாஸ்கியோட தலைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 50 லட்ச ரூபாய் பைசா கொடுத்துருக்காங்க, அதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஃபுல்லாமே அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாம்பு வைக்கிற இடத்துல வந்துட்டு அவனை மாதிரியே ஒரு உருவம் படைச்ச ஒருத்தன் வந்து என்கிட்ட இருக்கான், அவன் வந்து ஆல்ரெடி இறந்துதான் இருக்கான், அவனோட டெட் பாடியை வந்து அந்த பாம்பு வைக்கிற இடத்துக்கு முன்னாடி போட்டுட்டீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவனை தேடுறதை வந்து விட்டுருவாங்க, நீங்களும் ஈஸியா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம லீடர் இந்த பிளானை கேட்டுட்டு சரி நீங்க வந்து அந்த பாடியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரு டீ எடுக்க போறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சரி நீங்க வந்து பாடியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டயத்துல நம்ம ஹீரோயினும் பலராமன் வந்து பாடியை தேடி வந்துட்டான், அதனால நாங்க வந்து வேற பக்கம் போறோம் சொல்லிட்டு அந்த அங்க இருக்கிற காரையும் ஓட்டிட்டு நம்ம பலராமனை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் நம்ம எம்டி கிட்ட இந்த மாதிரி பாடி வர வந்து கொஞ்சம் டைம் ஆகும்டா, அது வரைக்கும் நீ வந்து லீடரை கொஞ்சம் சமாளிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்டி கிட்டேயும் சொல்றான். இந்த விஷயத்தை ஃபுல்லாமே அங்க பக்கத்துல இருந்த அந்த பெரியவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ இதை வந்து கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம எம்டியும் நான் வந்து இருந்தே அவன் சும்மா தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்றாரு. அந்த டயத்துல தான் நம்ம லீடரும் டீயை போட்டு கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு டீ கிடைக்குமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க நம்ம லீடரும் அங்க இருந்து போறாரு. அங்க இருக்கிற அந்த கொசு மருந்து லிக்விட வந்து அவரோட டீயில ஊத்துறாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த பெரியவரும் அந்த டீயை குடிக்க போற டயத்துல அங்க இருக்கிற அந்த பெல்லையும் அடிக்கிறாரு. லீடரும் இவன் வந்து நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணானா அப்படின்னு கேட்க மறுபடியும் அந்த பெரியவர் வந்து பெல் அடிக்கிறாரு. உடனே நம்ம லீடரும் அவனை வந்து அடிச்சு பொழக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம எம்டியும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்காரு. இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்டை வந்துட்டு இவன் தான் கொலை பண்ணிட்டான், அதை மறைக்கிறதுக்காண்டி தான் என்னைய வந்துட்டு அவனோட வேஷத்துல வந்து அமுச்சு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எம்டியும் எல்லா உண்மையும் சொல்றாரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோயினும் அவன் கெத்தா அவனோட பாடியை தூக்கிட்டு உள்ள வர்றாங்க. வந்தது மட்டும் இல்லாம நம்ம லீடரும் அந்த பாடியை வாங்கினது மட்டும் இல்லாம அவங்கள எல்லாத்தையுமே ஒரு ஆக்சிஜன் இல்லாத ரூம்ல அடைச்சு போட்டுருந்தாரு. நம்ம ஹீரோவையும் ஒரு சேர்ல கட்டி போட்டுருந்தாரு. சரி இவனை ஃபர்ஸ்ட் அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை கொண்டுட்டு அதுக்கப்புறம் பாம்பை வெடிக்க வச்சு நம்ம வந்து தப்பிக்கலாம் சொல்லிக்கிட்டு நம்ம லீடரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாட்ச்மேனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு ஒரு வழியா அங்க வராரு. வந்தது மட்டும் இல்லாம அந்த பாடியை எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவும் சரி என்னோட கெட்ட அவுத்து விடு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாட்ச்மேனால கெட்ட அவுக்க முடியல, சரி போய் கத்தி எட்டு வரேன் சொல்லிட்டு போறாரு. போனது மட்டும் இல்லாம என்ன ஒரு காமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற லீடர் கிட்டே போய்கிட்டு கத்தி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம வாட்ச்மேனும் அவன்கிட்ட கத்தி கட்டது மட்டும் இல்லாம லீடரும் அவனுக்கு போய் கட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்ல அவங்க ஆளுகிட்ட சொல்றாங்க. அவங்க ஆளுங்களும் அவனை இழுத்துட்டு போற டயத்துல நம்ம ஹீரோவும் எப்படியோ ஒரு வழியா அங்க இருக்கிற கட்டெல்லாம் ஊத்துக்கிட்டு அடியாளங்களை ஃபுல்லாமே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல பலராம அங்க வந்தது மட்டும் இல்லாம எப்படியோ ஒரு வழியா அந்த டெரரிஸ்டோட பாடியை தூக்கிட்டு கார்ல ஏத்திட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரரை கால் பண்ணி அவர் டீல் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் எம்டி கிட்ட வந்துட்டு எப்படியாச்சும் அந்த பாடியை வந்து காப்பாத்துறான்னு சொல்ல நம்ம எம்டி எப்படியோ ஒரு வழியா போய் அந்த பாடியை வந்து அந்த கார்ல இருந்து கீழே எடுத்துருந்தாரு. நம்ம பலராமனும் அந்த பாடியை டீல் பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்க்குற டயத்துல அந்த பாடியை காணோம். சரிடா மறுபடியும் வண்டியை வந்து அந்த டெரரிஸ்டோட இடத்துக்கு விடுறான்னு சொல்லிட்டு நம்ம பலராமனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் அந்த மாறனும் அங்க வராப்புல அந்த பாடியை தேடிக்கிட்டு நம்ம எம்டியும் இது என்னடா வந்த சோதனை, ஒரு பாடிக்காண்டி எத்தனை பேருடா வருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த பாடியை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சது மட்டும் இல்லாம அவரே அந்த டெட் பாடியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம பலராமனும் மாறனும் ஆளுக்கு பாதி பைசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல நம்ம எம்டியும்
எம்டியும் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துருதாப்புல. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற அடையாளங்களை ஃபுல்லாமே அடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆக்சிஜன் இல்லாத அந்த ரூமில் அவரை அடைச்சி வச்சுட்டு அங்கே இருக்கிற கண்ணை எடுத்துட்டு நம்ம லீடர் கிட்ட வந்துட்டு நீங்கள் எங்கே பாம்பு வச்சிருக்கீங்கன்னு இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ வந்து என்னை வேணா சுட்டுக்கோ, நான் வேணா எந்த ஒரு உண்மையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம லீடர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் அந்த கண்ணை வந்து அப்படியே நம்ம பெரியவர்கிட்ட திருப்புறாரு. நம்ம பெரியவரும் மணி அடிக்கிறாரு. உடனே பெரியவருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வில்லனும் பாம்பை வந்துட்டு நான் வந்து கோயம்பேடுல இருக்கிற அந்த பஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, எந்த பஸ்ல பாம்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ கேட்கிற டயத்துல அந்த பெல் வந்து மறுபடியும் அடிக்குது. இது என்னடா புதுசா மறுபடியும் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்படுறாரு. அந்த சுவிட்சை வந்து சரவணன் வச்சுதான் ஆப்ரேட் பண்ணிருக்காரு நம்ம ஹீரோ. தப்பான டயத்துல அழுத்தினதுனால நம்ம ஹீரோவும் சரவணனை கூப்பிட்டு ஏண்டா ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்ண மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையில கொட்டி அனுப்புறாரு. நம்ம லீடரும் கோயம்பேட்டில் மொத்தம் வந்து 500 பஸ் ஓடுது, அதுல வந்து எந்த பஸ்ல பாம்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும், இன்னும் 30 நிமிஷத்துல வந்து பாம்பு வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீடரும் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரும் அந்த இடத்துக்கு போறாரு. ஒரு கட்டத்துல நம்ம போலீஸ்காரங்களும் அங்க இருக்கிற பஸ் ஃபுல்லாமே தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட டீமும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த பஸ் அப்படின்றது வந்து இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நடந்த விஷயம் ஃபுல்லாமே அங்க இருக்கிற நம்ம லீடரோட ஆளுங்களுக்கு வந்து தெரியாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நம்ம எம்டி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி லீடர் வந்துட்டு பாமா மாத்தி வைக்க சொன்னார்ல, அதனால நான் வந்து பாமா மாத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம எம்டியும் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போலீஸ்காரங்களும் எவ்வளவு விசாரிக்கிறாங்க. ஆனா அவன் எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டான். அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் அவனை ஒரு பஸ் மேல கூட்டு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாருமே இவன் வந்து ஏதோ ஒரு பஸ்ல ஏறினதை வந்து நீங்க யாராவது பாத்தீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி எம்ஆர்எம் அப்படின்ற பஸ்ல வந்து அவன் ஏறினா அப்படின்னு சொல்ல ஒரு வழியா போலீஸ்காரங்க அங்க இருக்கிற பாமாலாம் எடுத்துருந்தாங்க. மக்கள் உயிரையும் எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திருந்தாங்க. அந்த டெரரிஸ்ட் கும்பல் எல்லாத்தையுமே பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உதவி பண்ண அந்த கமிஷனரையும் வேலையை விட்டு நோக்கி அவரையும் ஜெயிலில் போடுறாங்க. இந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காண்டி ரொம்ப உறுதுணையா இருந்த நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கு 50 லட்ச ரூபா பைசாவையும் கொடுக்குறாங்க. அப்படியே படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.